சின் குட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமெரிட்டட் குட்ஸ் அப்படின்னு 2 டேர்ம் இருக்குது. இந்த சின் குட்ஸ்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், குறிப்பாக வந்து அந்த குட்ஸை ஹியூமன் பீயிங்ஸு கன்சியூம் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். எக்ஸாம்பிள் பாரு, சின் குட்ஸ் இஸ் சிகரெட் அண்டு ஆல்கஹால். அதுவே டீமெரிட்டட் குட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸு, அதுக்கப்புறம் டீரேட்டட் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு. ஸோ இதெல்லாமே வந்து டீமெரிட்டட் குட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஆப்ரேஷன் அஜய்ன்னு சொல்லி 2023 இந்தியா கவர்மெண்ட்டு ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் வந்து அக்ராஸ் வேர்ல்டு வந்து நிறைய இடத்துல வாழ்கிறாங்க. குறிப்பாக இந்தியன்ஸ் வந்து இஸ்ரேல்லேருந்து எவாக்குவேட் பண்ணுறது எதுக்காகனா 2023 அக்டோபர் மாதத்துலாம் இஸ்ரேல் அண்டு ஹமாஸ் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது ஓசின்னு சொல்லுவாங்க, ஆர் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன், டு எவாக்குவேட் இந்தியன்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் டூரிங் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் இஸ் ஆப்ரேஷன் அஜய். ஜீனோ டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த ஆர்கன்ஸை அனிமல் டு ஹியூமன் பீயிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஜீனோ டிரான்ஸ்பிளேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் அபவுட் அனிமல்ஸ் வந்து எதில் பண்ணுவாங்கன்னா ரேட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஜீனோ டிரான்ஸ்பிளேஷன் இஸ் நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃப்ரம் அனிமல்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் ஜீரோ டிரான்ஸ்பிளேஷன். ஜிஎம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஜிஎம்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் ஆர் கவர்மெண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட். ஸோ இதில் என்னென்னா, எந்த ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைசஸோ யார் வேணால் இண்டிவிஜுவலாகவோ தன்னோட ப்ராடக்ட்டை அதை விற்கலாம். ஸோ இது மூலமாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸோ இஸ் த்ரூ இந்த நெட்வொர்க் மூலமாக அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் இ மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ஜெம், ஸ்டார்டட் இன் 2016. இ கேபினெட்னு சில கவர்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சில ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அது என்ன இ கேபினெட், எலக்ட்ரானிக் கேபினெட். எல்லா கேபினெட் விஷயங்களும் பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட்டில் பேப்பர் மூலமாக வந்து பதிவு பண்ணுவாங்க, பேப்பர் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் மூலமாக வந்து பேப்பர்லெஸ் கேபினெட் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேட் வந்து இந்த இ கேபினெட் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா திரிபுராவும் இந்த இபிட் கேபினெட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. முத்ரான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, MUDRA, இது ஒரு அக்ரோனிமு. இந்த அக்ரோனிமுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா மைக்ரோ யூனியன் டெவலப்மெண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி மைக்ரோ கிரெடிட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 70% ஆஃப் பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் ஸ்கீம் இஸ் உமன்.